பாத்தியடி, அந்த சுபத்ரா சொத்துக்காக தான் ஃப்ரெண்டோட பையனை தம் பையனை சொல்லி வளர்க்கறா. சரியான கில்லாடிதான் அவ. ஆமா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சுபத்ரா எங்க அம்மா தான். அவங்க என்ன பெக்கலன்னாலும் என் அம்மா அவங்க தான். இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். ஜாக்கிரதை. என்னப்பா மரியாதை இல்லாம பேசுற? எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுனா நான் அப்படிதான் பேசுவேன். இன்னும் அசிங்கமாவும் பேசுவேன். ஐயோ மாப்பிள, வேண்டாம் மாப்பிள, விடு. டேய், என்னது அசிங்கமா பேசுவியா? பேசுவடா பேசுவ. போயும் போயும் ஒரு ஃப்ராடு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ற. உன்னோட சொத்துக்காக தான் அவ உன்னை கூட வச்சிருக்கா. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. வந்துட்டான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. வாய மூடுறீங்களா? இன்னொரு தடவை பேசுனீங்க, நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? பாருங்க. ஐயோ மாப்பிள, வேண்டாம் மாப்பிள, விட்டுருங்க மாப்பிள. ஏ சீதா, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. சரி வா போலாம். மாப்பிள, இப்ப எதுக்கு நீங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னத்த, அவங்க என்ன தப்பா பேசுறதா கூட பரவாயில்ல. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற குறைய தெரியாம வளர்த்தாங்க. சுந்தர கவனிச்சதை விட அவங்க என்னதான் விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. இந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்து சொல்றப்பதான் நான் அவங்களோட புள்ள இல்லைங்கிற நினைப்பே வருது. என்ன அந்த அளவுக்கு பாசத்தோட பாத்துக்கிட்டவங்கள போய் சொத்துக்கு ஆசைப்படுறவங்க எப்படி அத்தை சொல்றாங்க? அத்தை, நீங்களே சொல்லுங்க அத்தை, எங்க அம்மா தப்பானவங்களா அத்தை? சொல்லுங்க அத்தை, எங்க அம்மா தப்பானவங்களா? இல்ல மாப்பிள, உங்க அம்மா நல்லவங்க தான். உங்களுக்கு தெரியுது அத்தை, அவங்களுக்கு தெரியலையே. கூட இருந்து பழகி பார்த்தா தானே தெரியும். இவங்கெல்லாம் யார் அத்தை? யாரு என்ன ஏதுன்னே விசாரிக்காம அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க. இவர் அம்மாவை பத்தி சொன்னாலே இவருக்கு இவ்வளவு கோவம் வருது. இந்த விஷயத்தை எப்படி இவர்கிட்ட சொல்றது? சரிங்க அத்தை, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஏதோ அதிர்ச்சியான விஷயம்னு வேற சொன்னீங்க. அது அது வந்து என்னாச்சு அத்தை, சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மாப்பிள, நம்ம அனுவோட கல்யாண விஷயமா பேசலான்னு வர சொன்னேன். அணு கல்யாண விஷயமாவா? ஆமா மாப்பிள, அனு கல்யாணத்தை சக்திக்கு பண்ண மாதிரி தடபுடலெல்லாம் செய்ய வேண்டாம் மாப்பிள. ஏன் அத்தை அப்படி சொல்றீங்க? இல்ல மாப்பிள, ஏற்கனவே நிறைய செலவு பண்ணி கடைசி நேரத்துல அந்த கல்யாணம் நின்னே போயிடுச்சு. பண்ண செலவெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. திரும்பவும் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு? அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். ஐயோ அத்தை, பணங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். திரும்ப அதை வேற வழியில கூட நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனா உறவுகள் அப்படி இல்லை அத்தை, அதெல்லாம் திரும்ப நம்ம சம்பாதிக்கவே முடியாது. அத்தை, நீங்க என்னதான் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் நான் அணுவோட கல்யாணத்தை தடபுடலா தான் நடத்துவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க வாங்க அத்தை, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல மாப்பிள, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரிங்க அத்தை, நான் வரேன். நெல்லு சக்தி, இங்க எங்க போறோம்? வாங்க, நீ சொல்ற. சக்தி, இப்ப எதுக்கு நம்ம ஸ்வீட் கடைக்கு வந்திருக்கோம்? என்ன நீ கேள்வி இது? ஸ்வீட் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ஸ்வீட் வாங்கதான். சக்தி, இப்ப நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? இப்ப ஸ்வீட் அவசியமா? அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாம். வா, வீட்டுக்கு போலாம். ஐயோ அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. விஷயம் இல்லாம இந்த சக்தி எதுவும் செய்ய மாட்டா. அப்படி என்ன விஷயம் சக்தி? சொல்ற நீ இருங்க.
அண்ணா ஒரு 1/2 kg அல்வா கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க நீ. தேங்க்ஸ். வாங்க நீ. அம்மா ஆ? ஒரு 3 முழம் மல்லிப்பூ கொடுங்க. 3 முழமா? இந்தாம்மா. எவ்வளவு ஆச்சுமா? 50 ரூபா. அண்ணி ஒரு 50 ரூபாய் கொடுங்க. ஆ இந்தா. வாங்க நீ. சக்தி, நீ என்ன பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு அல்வாவும் போவோம்? அண்ணி நீங்க நிறைய தந்திர கதைகளை படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். இப்ப அதான் பண்ண போறோம். புரியலையே சக்தி. அண்ணி எப்படி அண்ணி? பிளான்லாம் நல்லா தான் இருக்கு சக்தி. ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அண்ணி பயந்தவனுக்கு துரும்பு கூட தூண் மாதிரி. முயற்சி நம்ம பண்ணுவோம், முடிவு அவன் கையில விடுவோம். சரி சக்தி, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். சரியா? தேங்க்ஸ் அண்ணி. இந்தாங்க. சரிங்க அண்ணி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். அதுவும் சரிதான். நம்ம 2 பேரையும் சேர்ந்து பார்த்தா அவ்வளவுதான். நம்ம போட்ட பிளான்ல சொதப்பிடும். சரி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா வா. சரி, ஓகே. ஹலோ. மாமா பிஸியா இருக்கீங்களா? இல்ல சக்தி, என்னன்னு சொல்லு. மாமா எனக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை? நமக்கு இன்னும் 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. நான் எந்த உரிமை எடுத்து உங்களை எதுவும் கேட்க முடியாது. சக்தி. மாமா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதான் இப்பவே உரிமை இருக்கும் போதே சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஆசைன்னு சொல்லு சக்தி. மாமா எனக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க வீட்டுக்கு வரும்போது அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கிட்டு வரீங்களா? மாமா உங்களுக்கு கஷ்டம்னா வேணாம். இல்ல இல்ல, கஷ்டம்லாம் இது பண்ணல. அப்போ வாங்கிட்டு வரீங்களா? சரி, நான் வாங்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ம். என்ன மன்னிச்சிடுங்க. என்னால மாப்பிள்ளை கிட்ட உண்மையை சொல்ல முடியல. இந்த போட்டோவை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும்னு தான் போனேன். ஆனா அவரோட நல்ல மனசை பார்த்து என்னால அவர்கிட்ட சொல்ல முடியலங்க. கோவில்ல மாப்பிள்ளை அவர் சுபத்ராவோட புள்ள இல்லைன்னு 2 பேரும் சொன்னதை கேட்டு எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா? சுபத்ராவை அவர் அவ்வளவு உயர்வா நினைக்கிறாரு. அம்மான்னு அவ்வளவு உயிரா நினைக்கிறாரு. அவங்கள யார் என்ன சொன்னாலும் அவரால தாங்கிக்கவே முடியல. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் எப்படிங்க உங்க அம்மா தான் என் புருஷனை கொன்னாருன்னு சொல்ல முடியும்? என்னங்க, மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பெத்த அம்மாவையே மதிக்காத இந்த காலத்துல சுபத்ரா மாதிரி ஒருத்திய தான் மனசால ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் உங்க அம்மா கொலகாரின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரலங்க. ஒருவேளை நான் உண்மைய மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருந்தா அவர் அதை நம்புறாரோ இல்லையோ, ஆனா அத பத்தி யோசிச்சு யோசிச்சு அவர் நிம்மதியா கெட்டு போயிருக்கோம்.
அவரோட நிம்மதி கெட்டு போனா நம்ம பொண்ணும் நிம்மதியா இருக்க முடியாது. இதனால 2 பேரும் சந்தோஷமே இல்லாம அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்குவாங்க. நீங்க சொல்லுவீங்களே, ஞாபகம் இருக்கா? நாம வாழ்ந்து முடிச்சவங்க நம்மளால நம்ம பொண்ணுங்க எந்த பாதிப்பையும் சந்திக்க கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது என்னால எப்படிங்க அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியும்? என் நிலைமை உங்களுக்கு புரியுதுல்ல? வாழ்ந்து முடிச்ச நமக்கு கிடைக்கிற நியாயம் முக்கியமா, இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்களோட நிம்மதியான வாழ்க்கை முக்கியமான்னு யோசிச்சு பார்த்தா அவங்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு என் மனசுக்கு படுதுங்க. அதனாலதாங்க எதையுமே சொல்லாம ஊமையா வந்துட்டேன். நான் பண்ணது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அம்மாடி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? அந்த சிவா சக்திக்கு டைவர்ஸ் கொடுத்திருப்பான். அந்த சக்தி சிவாவை பிரிய போறோங்கிற ஃபீலிங்ஸ்ல வர்ற வழியில ஆறு குளம்னு விழுந்து செத்துருவாளோ? அது மட்டும் நிச்சயம் நடக்கவே நடக்காது. எப்படிமா அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? அந்த சக்தி கோழை இல்லைங்கிறதால சொல்றியா? அம்மா, எப்படிப்பட்டவங்களும் தனக்குன்னு வரும்போது உடைஞ்சுதான் போவாங்க. நான் அதுக்காக சொல்லல. குளம் ஆறெல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் வறண்டு போய் தானே இருக்கு. ஐயோ, ஆமா கரெக்டா சொன்னமா. அம்மாடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல டைவர்ஸ் கிடைச்ச துக்கத்துல அந்த சக்தி முகம் தொங்கி போய் வரப்போறா. அத பார்த்து நாம 2 பேரும் சந்தோஷப்பட போறோம். ஆமாமா, இப்ப அவ அடிப்பட்ட பாம்பு மாதிரி வரப்போறா. சுபத்ரா, அவளை அடிப்பட்ட பாம்புன்னு சொல்லாதம்மா. ஏன்னா அடிப்பட்ட பாம்பு பழி வாங்கறதுக்கு நேரம் பார்த்து திரும்பி வரும். இவளை செத்த பாம்புன்னு சொல்லு, அதுதான் சரியா இருக்கும். இப்ப நாம கொடுத்த அடியில இனிமே வாழ்க்கையில அவ எந்திரிக்கவே முடியாதுமா. அப்படி ஒரு அடி கொடுத்தாச்சு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லன்னா பாதி வாழ்க்கை போச்சு. ஆனா புருஷன் இருந்தும் இல்லன்னா முழு வாழ்க்கையும் போச்சுமா. சரியா சொன்னம்மா. என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவ தினம் தினம் அழணும். அவ அழறத பார்த்து நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு அவ அம்மாவும் அழணும். ஆமாம்மா, எப்பவுமே ஏமா இந்த மீனாட்சி மட்டும் தானே அழுமூஞ்சியா இருப்பா. இனிமே மொத்த குடும்பமுமே அழுமூஞ்சி குடும்பமா இருக்க போகுது. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா சுபத்ரா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன பயம். இந்த சிவா பைய சொதப்பாம நாம நினைச்ச மாதிரியே டைவர்ஸ் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். இந்த சந்தோஷம் நமக்கு நிலைச்சிருக்கும். அம்மா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? இல்லம்மா, 2 பக்கமும் யோசிக்கணும்ல. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருப்பியா? சரிம்மா, நான் எதுவும் பேசல விடு. இன்னைக்கு சிவாவுக்கும் சக்திக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. நாம அந்த சக்திய வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்ப போறோம். இந்த நல்ல நாள நல்ல தீபாவளி மாதிரி பட்டாசு வெடிச்சு கிராண்டா கொண்டாடலாமா? ஏமா, ஏற்கனவே நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கியா? நான் எங்க அதெல்லாம் பண்ண? வேற யாரோ வெடிக்கிறாங்க, போய் என்னன்னு பார்க்கலாம் வா. எந்த புண்ணியவன் புட்டுக்கிட்டானோ, போய் பாப்போம். ஏமா, அந்த சாமிநாத செத்து ரொம்ப நாள் ஆச்சே, இப்ப எதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க? யாருக்கு தெரியும்? முதல்ல போய் என்னன்னு பார்த்துட்டு வா போ. வாமா. டேய், எவன்டா அவன்? ஏன் வீட்டு முன்னாடி வந்து பட்டாசு வெடிக்கிறது? வெற்றிதா என் கையிலே. வேற யாரு? நான் தான். இவளா?
இவ என்ன பட்டாசுல வெடிக்கிறா? நியாயமா பார்த்தா இவ சோகமா தானே வரணும். இவ என்ன இந்த ஆட்டம் போட்டுட்டு வரா? சக்தி என்ன இது பட்டாசுலாம்? ஹனி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்வீட் எல்லாம் குடுக்குற? ஏதாவது சந்தோஷமான விஷயமா? சி போங்க அண்ணி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆ? பாட்டி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஏய், நீயும் உன் ஸ்வீட்டும். ஓ சுகர் லெவல் ஏறி போயிடுச்சா? அண்ணி இந்தாங்க ஸ்வீட்டை வச்சு நீங்களே கொண்டாடுங்க. ஐயோ, அப்படியா? நம்மள சுத்தி ஆட்டம் போடுறா? டார்லிங். லா 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 லா. ஏமா, என்ன இவ பட்டாசு வெடிக்கிறா, ஸ்வீட் குடுக்கறா, நல்லா ஆட்டம் போட்டுக்கிட்டு திரியறா? என்னமா நடக்குதுங்க? முதல்ல அவளை நிறுத்தி என்னன்னு கேளு. ஏய், நில்லுடி. பாட்டி நானே செம்ம ஜாலி மூட்ல இருக்கேன். இப்ப எதுக்கு என்ன ஸ்டாப் பண்ண? ஹே, ஏண்டி நீ என்ன ரம்பாவா மேனகாவா ஊர்வசியா? இந்த ஆட்டம் ஆடுற? ரம்பா மேனகா ஊர்வசி இவங்க தான் ஆடணுமா? நானே ஆடிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏய், போத நிறுத்தடி. உன் அருமை பெருமை எல்லாம். ஆமா, இன்னைக்கு என்ன ஆட்டம்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு? ஓ அதுவா? அது இன்னைக்கு நான் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்கேன். அப்படியா? தப்பாச்சே. சரி, இப்படி நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷமான சம்பவம் நடந்துச்சு? ஆ, ஒரு நிமிஷம். ஏய், ம், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ என்னடி கொஞ்சம் கூட மதிக்காம போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்க? பாட்டி கொஞ்சம் இரு பாட்டி. ஹலோ, ஈஸ்வரி ஹாஸ்பிட்டலா? சார் இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்களேன். ஆமா, இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இல்ல இல்ல, அநேகமா அது 2 பேஷண்டா கூட இருக்கலாம். டிலே பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வண்டி அனுப்புங்க. ஓகே பை. ஏய், ம், இப்ப யாருக்கு ஹார்ட் அட்டாக்ங்கற? உனக்குதான். எனக்கா? நான் தான் நல்ல குத்துக்கல் மாதிரி நிக்கிறேனே. எனக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? பாட்டி இப்ப இல்ல, ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா கண்டிப்பா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஏய், ம், அப்படி என்னடி பொல்லாத நியூஸ் சொல்லு பாப்போம். சரி அத்தா, மனசு நீங்க கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ரொம்ப பில்டப் கொடுக்காம விஷயத்த சொல்லு. சொல்றேன் அத்தா, உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? விஷயம் என்னன்னா, என் மாமா, அதான் உங்களோட பையன், கோர்ட்ல டிவோர்ஸ வேண்டாம் சொல்லிட்டாரு. ஐயோ அத்தை, பாட்டி ஆன் தி வே டு யமலோகம். அம்மா, பாட்டி நான் தான் சொன்னேன்ல உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு. பாத்தியா, கொஞ்சம் விட்டுருந்தோம் இந்நேரத்துக்கு நீ பரலோகத்துக்கே போயிருப்ப. சும்மா கதை விடாத. சிவா கண்டிப்பா டைவர்ஸ் வேணான்னு சொல்லிருக்கவே மாட்டான். அத்தை சொல்லிட்டாரு அத்தை, அதுதான் இப்ப ட்விஸ்டே. ட்விஸ்டா? சான்ஸே இல்ல. சிவா சொல்லிருக்க மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஷோ அத்தை, அது பழைய சிவா, இது புது சிவா அத்தை, என்னோட மாமா. அவர் இப்போ நிறைய மாறிட்டாரு அத்தை. அவரு எப்பவோ உங்க பையனா இருந்து என் புருஷனா மாறிட்டாரு. இதுக்கு மேல உங்களை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. பாவம், இந்த வயசான காலத்துல எப்படி கஷ்டப்பட போறீங்கன்னு எனக்கு தெரியல.
இந்த கிளவி அடிக்கடி யமலோகத்தை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு. அம்மா அம்மாடி போச்சு போச்சு. என்னம்மா இவ இப்படி குண்டை தூக்கி போடுறா? அவ சும்மா கதை விடுறாமா. கண்டிப்பா சிவா டைவர்ஸ் வேணான்னு சொல்லிருக்க மாட்டான். இவன் நாடகம் ஆடுறான். நீ என்னதான் டிராமா பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். ஆமா, என்னைக்குதான் நீங்க நான் சொல்றதை நம்பிருக்கீங்க. சரி ஓகே, நீங்க நம்புற மாதிரி நான் ஒரு பிட்ட போடுறேன், அதை நீங்களே கேளுங்க. ம்? ம். அத்த கேளுங்க. சொல்லு சக்தி. மாமா எங்க இருக்கீங்க மாமா? மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டல, வாங்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மல்லிகைப்பூவும் அல்வாவுமா?